மத்தேயு 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் 6 நாளைக்கு பின்பு ஆண்டவர் எங்க போனாரு? தனித்து இருக்கும்படியா எங்க போனாரு? மலைக்கு போனார். தனித்திருக்கும்படியாக என்று சொல்லும் போது எதுக்கு தனித்திருக்கணும்? சும்மா கொடை நாட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கவா? டிஸ்டர்ப் இல்லாம என்ன செய்ய போறாரு? ஃபார் பிரேயர், ஜெபிக்க போறாரு. நம்ம வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது தனியா போய் ஜெபம் பண்ணிக்கீங்களா? தனியானா வீட்டை விட்டு, ஆமா குடும்பத்தை விட்டு ஒரு நாள் லீவ் போட்டு என்ன செய்யணும்? மலைக்கு போக வேண்டாம். மலைக்கு ஆண்டு ஏன் போனார் அப்படின்னா, அங்கதான் டிஸ்டர்பன்ஸே இருக்காது, எந்த சவுண்டுமே இருக்காது. சவுண்ட் இருந்தாலுமே அது நேச்சுரல் சவுண்டா மாறிடும். ஸோ ஹி லெஃப்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணார்? மலைக்கு அவர் போகிறார். மலைக்கு அவர் போய் அங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் கத்த விரும்புறார். அல்லேலூயா. என்னைக்காவது நீங்க ஒரு நாள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, காலையில நம்ம குரூப் ப்ரேயர் பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க என்ன செய்யணும்? ஒரு நாள் லீவ் போட்டு நீங்க எங்க போறீங்க? டூருக்கு போறோம்ல, ராமேஸ்வரம் போறோம், லீவ் போட்டு பெங்களூர் போறோம், லீவ் போட்டு சென்னை போறோம் இல்லையா? என்னைக்காவது லீவு போட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருக்கோமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். உங்க வீட்டுல எல்லாருமே பிள்ளைங்க ஸ்கூல் போயிருவாங்க, கணவர் ஒய்ஃப் அவங்க வேலைக்கு போயிருவாங்க. நீங்க மட்டும் உங்க வீட்டுல கூட நீங்க என்ன செய்யலாம்? தனிமை இருந்து ஜபிக்கலாம். இதில் நோக்கம் என்னன்னா, நீங்க மலைக்கு போக வேண்டும் என்பது அல்ல, நீங்கள் தனிமையாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆண்டோட சமூகத்துல இருக்கணும் என்பது தேவ திட்டம். இப்படி நீங்க போகணும்னு கத்த விரும்புற. நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு, நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னாலே நம்மளே 10:30 11 மணி தான் வரோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தேவ பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கூடவே இல்லை. இன்னைக்கு ஒரு 7 காரியம் பார்க்க போறோம். இது அதிகாரத்துல இருந்து 7 பாயிண்ட் எழுதிருக்கிறேன், கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. இந்த 7 காரியத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் என்னன்னு உங்களுக்கு புரியும். The power of God's presence தலைப்பே தான், தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை. இன்னைக்கு தலைப்பு the power of God's presence, தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை என்பதை இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமைய நீங்க ஒரு முறை உணர்ந்துட்டீங்கன்னு, நீங்க அசால்ட்டாவே எங்க வாழ்க்கையில இருக்கவே மாட்டீங்க. ஆராதனை எதுக்கு ஆராதனை பண்றோம்? இதுக்கோ எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, நானும் பாட்டு. சிங்கிங் இஸ் நாட் a worship. நீங்கள் பாடல் பாடுவது ஆராதனையே கிடையாது. வேகமான பாட்டு பாடுறது ஆராதனை கிடையாது. ஆராதனை ஒரு பகுதி தான், ஒரு பாட்டு. ஓகே, இட்ஸ் நாட் எப்படி சொல்றது, ஸ்லோ சாங், இதெல்லாம் கிடையாது. ஆராதனை உங்களுடைய இருதயத்தை சார்ந்தது. உங்களுடைய இருதயமும் தேவனுக்குள்ள உறவை சார்ந்தது. இந்த உறவு கரெக்டா இருந்தா தான் நீங்க ஆண்டவரை நீங்க என்ன செய்ய முடியும்? உண்மையும் உத்தமமா ஆராதிக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கிடுவோம். இதை கற்றுக்கொள்ளும் போதே நம்ம ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு நீங்க என்ன செஞ்சணும்? நீங்க புரியணும். எங்க வரணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல 3 பேரை கர்த்தர் கூட்டு போறாரு. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, சகோதரனாகி யோவான். ஆண்டவருக்கு ஏகப்பட்ட சீஷர்கள் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, நியூமரஸ், எண்ணி முடியாத சீஷர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அதுல ஒரு குழுவை தேர்ந்தெடுக்காரு. எத்தனை பேர்னா 70 பேர். அதுக்கடுத்து அதை விட சின்ன குரூப் ஒன்று வச்சிருந்தாரு. எத்தனை பேர்? 12 பேர். யூதாஸ் சேர்த்து 12 பேர். அதை விட இன்னர் சர்க்கிள் இதான் 3 பேர். அதை விட இன்னர் சர்க்கிள் ஒண்ணு இருந்தது. யாரு? யோவான் மட்டும்தான். அவன் தான் தேவனுடைய மார்பிள் சாய்ந்திருந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் யோவான் மட்டும், இயேசு யோவானும். அது கொஞ்சம் பெருசா வந்ததுன்னா இந்த 3 பேர் சேர்த்துக்கிடுவாரு. அதோட பெருசா வந்தா 12 பேரு.
அதோட பெருசா 70, அதுக்கு அடுத்து எண்ணியே முடியாது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க என்பதுதான் முக்கியம். சரி, ஓகே, அது உங்களுக்கும் ஆண்டுக்குள்ள உறவை பொறுத்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்பிகரேஷன் ஆகிறாரு, மறுரூபமாகிறார். இதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணி தனித்து இருக்கணும். அப்பதான் நீங்க தேவ மகிமையை பார்க்க முடியும். நீங்க ஜெபம் பண்ணாம தனித்து இருக்காம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க தனித்து நீங்க போகல அப்படின்னா நீங்க தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியாது. ஏதோ லிட்டில் பிட் இந்த மைக்ல எர்த் அடிக்குது, அந்த மாதிரி லேசா எர்த் அடிக்கும். கரண்ட், உண்மையான கரண்ட் எப்படி தெரியுமா? நீங்க என்ன செய்யணும்? கரண்ட் தொட்டு பார்த்தா தெரியும். நானும் பல முறை அடி வாங்கியிருக்கேன். அதான் உண்மையான கரண்ட். இப்ப இதுல எர்த் வருது, டவுட்டா தான் இருக்கு. லிட்டில் பிட், இது வந்து இண்டக்ஷன் சொல்லுவாங்க. லிட்டில் பிட் இது வந்து ஒரு சின்ன, அதே இந்த இண்டக்ஷன் வர்ற மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. உண்மையான கரண்ட் நம்ம இன்னும் பிடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர், the real God. இது வரைக்கும் நம்ம பற்ற ஆசீர்வாதம் இதுல வர்ற இண்டக்ஷன் மாதிரி தான், லிட்டில் பிட் தான், கொஞ்சம் போலதான். ஆனா உண்மையான கரண்ட் எங்க இருக்கு? அவரே இஸ் பவர். அவர்தான் வல்லமை, அவர்தான் பவர். அவரை நம்ம இன்னும் என்ன செய்யல? தொடர மாதிரி தொடல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம், முழுமையான கடவுளை நம்ம இன்னும் என்ன செய்யல? பார்க்கல அப்படின்னு கர்த்தர் உணர்த்துறார். ஓகே, இந்த வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. ஓகே, போதும். அவர்களுக்கு முன்பதாக என்ன பண்றாரு? மறுரூபமானார். அவன் மறுரூபமாகிற அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். அந்த மறுரூபமாகிற அனுபவம் எப்போ வரும்னா நீங்க தனியா ஜெபம் பண்ணத வரும். You have to meet God personally. நீங்களும் கடவுள், உங்க மனைவி பிள்ளைகளை விட்டுருங்க, அல்லது மனைவிகள் உங்க கணவர் பிள்ளைகளை விட்டுருங்க, நீங்களும் கடவுளும். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? உங்க ரெண்டு பேத்துல என்ன உறவு இருக்குன்னு கர்த்தர் என்ன செய்றாரு? விரும்புற அந்த உறவு சரியா இருந்தா தான் நீங்க மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த உறவுல சரி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இந்த டிரான்ஸ்பிகரேஷன் ஆக முடியாது. இது தேவன் இயேசு கிறிஸ்துல டிரான்ஸ்பிகர் ஆகிறாரு. ஒரு மகிமை அவர் மேல இறங்கி வரும்பொழுது ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அவருடைய மகிமையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க முகம் என்ன செய்யும்? சூரியனை போல பிரகாசிக்கும். ஒரு சிலோட முகங்கள் கருப்பா இருந்தாலும் சூரியனை போல பிரகாசிக்கும். ஒரு சிலர் எவ்வளவுதான் வெள்ளையா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன மாதிரி ஆண்டவர் இல்லைன்னா அவன் மூஞ்சி எப்படிதான் இருக்கும்? இருள் அடைத்துதான் இருக்கும். எனக்கே தெரியும், அநேக ஃபாரினர்ஸ் நீங்க நான் போயிருக்கும் போது, வெளிநாடு போயிருக்கும் போது கூட பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையா இருக்காங்க, ஆனா உள்ளத்துல சமாதானமே இல்லை. பார்க்க அவ்வளவு இருள் அடைஞ்சு போயிருக்க மூஞ்சி. என்ன காரணம்னா அவங்கள யாரும் இல்ல, தேவன் இல்ல, தேவ பிரசனம் இல்ல. அப்ப தேவ பிரசனம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களோட முகத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டா, உங்க முகம் பிரகாசிக்கும். ஒரு பாட்டியம் எனக்கு தெரியும், காரைக்குடி தான், வயதாயிடுச்சு. எப்போ போனாலும் நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. உண்மையில அவங்க ஃபேஸ் வந்து அவ்வளவு பிரைட்டா இருக்கும். உள்ள போனா போய் பார்த்தாலும் தெரியும், இவ்வளவு பிரகாசமா. நம்ம சாதாரண ஃபேஸ் தான், அவ்வளவு பளிச்சுன்னு இருப்பாங்க. வயதான பாட்டி. எப்ப சொன்னா, பாஸ்டர் உங்களுக்காகவும் உங்களுக்கு சபைக்காகவும் ஜெபம் பண்ற பாஸ்டர் எப்ப போனாலும் சொல்லுவாங்க. எப்பமோ அவங்க வீட்டுல வேற வேலையே கிடையாது, ஜெபிக்கிறது மட்டும்தான் வேலையே. ரியலி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொண்டு போவாரு. உங்கள் இந்த அளவுக்கு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிட்டாலும் கொஞ்சமாவது பிரைட்னஸ். எந்நேரமும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்மைல். அது எப்போ ஸ்மைல் வரும் அப்படின்னா உள்ள பிரசனை இருந்தா தான் அந்த ஸ்மைலே வரும். ஹல்லேலூயா. உள்ள பிரசனை இல்லைன்னா எப்பவுமே இருள் தான் இருக்கும். நீங்க சிரிப்பதை போல் நடிக்கலாம், பட் உங்க மூஞ்சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி காட்டி கொடுக்கும். இங்க மோசையோட சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கிளிப்ல வச்சு, அந்த கண்மலையின் வெடிப்புல வச்சு கரத்தால் மூடுறாரு. என்னோட பின்பகுதியை பார்ப்பேனாரு. பார்த்த உடனே மூஞ்சி என்ன பண்ணிச்சா? சூரியனை போல பிரகா. அந்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும், செத்த பிறகும் மூஞ்சி எப்படிதான் இருந்துச்சு?
பிரகாசமா இருந்துச்சு. மோசே சொல்றாங்க, மோசே நீ என்ன செய்யாத, என்கிட்ட பேசும்போது சும்மா வந்து பேச, முகத்தை மூடிக்கோ, க்ளோஸ், உன் முகத்தை மூடிட்டு. ஏன்னா முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளவு பிரகாசம். ரியல் சன்னு, உண்மையான சன் எப்படி இருந்தா அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவன் மூஞ்சி இருந்திருக்கு. அவ்வளவு ஊழியம் பண்ணிட்டு பாருங்க, அதே முகத்தோட வச்சு, அதே பிரசனம் சாகிற வரைக்கும் மூஞ்சி அப்படியே பேசி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சூரியன் வந்து நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மோசே இருந்திருக்கான். சும்மா கிடையாது, மோசேன்னு தொண்டைக்குள்ள சொல்லிடுவோம். இட்ஸ் நாட் லைக் தட். ரியல் அதே வல்லமையோட வந்து ஊழியம் பண்ணிருக்கான். அதே போலதான் நீங்க தேவ பிரசன்ட்ல போகும்போது உங்க முகம் என்ன செய்யும், பிரகாசமாக மாற வேண்டும். அல்லேலூயா. சூரியன் மாதிரி மாறாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது மாறுங்க. நிலவ மாதிரியாவது மாறணும்ல. Let us reflect God. தேவன் என்ன செய்யணும், ரிஃப்ளெக்ட் பண்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க தேவ பிரசன்ட் போனா தான் உங்க மூஞ்சி பிரகாசமா மாறும். அப்படி இல்லைன்னா பிரகாசமா மாறும். ஓகே, தேவ பிரசன்னத்துல இரண்டாவதுல காரியம் தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வெள்ளையா மாறும். அவ்வளவு பவர் அங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நம்மளுடைய முகம் என்ன செய்யும், சூரியனை போல பிரகாசிக்கும். ரெண்டாவது, நீங்க உடுத்துக்கிற ட்ரெஸ் என்ன செய்யும், மாறும். வெளிச்சத்தை போடுறதுல சொல்லல, ஏதோ ஒரு பிரகாசம், ஒரு மாற்றம் உங்க ட்ரெஸ்ல இருக்கும். எல்லாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், ட்ரெஸ் பண்ண மாட்டோம். எல்லாருமே நம்ம வாழ மாட்டோம். நம்ம ட்ரெஸ்ல ஒரு அனாயிட்டிங் இருக்கும். அப்போ பவுலுடைய உரிமைகளை கட்சிப்புக்கு போட்டோன்னு தொட்ட எல்லாம் சுகமாகறாங்க. கட்சிப்பு தான். அது மட்டும் இல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின், ஏன்னா உங்க ட்ரெஸ்ல என்ன செய்யும், காட்ஸ் பவர். அல்லேலூயா. அது குணமாக்குற வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு முடிவு எடுத்தேன், செகண்ட் ஹேண்ட்ல எதையும் வாங்குறது இல்லைன்னு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல எடுத்துக்கோங்களேன், ஒரு டேப், ஒரு மொபைல், வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ஆள்கிட்ட பயன்படுத்தாலே அவனுடைய ஸ்பிரிட் என்ன செஞ்சிருது, உள்ள வந்துடுது. சரியா? ஒரு சிலோட செல்ல நான் என்ன சொல்லிருக்கேன், செல்ல பார்த்தாலே இருட்டா இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க ஃபுல்லா தேவையில்லாததை பார்த்துருப்பாங்க. என்னால சொல்ல முடியும், நான் அநேக மொபைல் நான் பார்த்துருக்கேன். அந்த மொபைலை கையில பிடிச்சா எனக்கு தெரியும், என்னோட இருட்டா இருக்கு. கருப்பு கவரை சொல்லல, I could see the darkness. ஏன்னா உள்ள புறம் தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும், தேவையில்லாத பார்த்துருப்பாங்க. சரி, அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் ஆண்டவரே கார் வாங்கினாலும் பிராண்ட் நியூ தான் ஆண்டவரே, இனிமேல் செகண்ட் ஹேண்டே வேண்டாம். அவன் சாப்பிட்டு நான் நம்ம ஏன் எழுதிட்டு போகணும் இல்லையா? அதனால ஓகே, சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க ட்ரெஸ்ஸை பாதிக்கும். நீங்க படுத்துக்கிற பெட்டை பாதிக்கும். நான் படுத்துருக்க பெட்ல போய் பிள்ளைங்க படுத்தா வைங்களேன், நிம்மதியை தூக்குவாங்க. திடீர்னு முழிக்கிறா, திடீர்னு அப்படி பயந்து பிள்ளைங்க முழிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு. ஆனா நான் படுக்கிற இடத்துல பிள்ளைங்களை படுக்க வச்சா திடுக்கிட்டே முழிக்காது, நல்லா தூக்குவாங்க. என்ன காரணம்னா, நம்ம பிரசன்னம் எங்க இருக்கு, ட்ரெஸ்ல இருக்கு, பெட்ல இருக்கு, மொபைல்ல இருக்கு, மைக்ல இருக்கு, கீபோர்ட்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நம்ம நிமித்தம் இது ஜெகன்மோட்ல ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதுபோல நீங்க உங்க ட்ரெஸ் அது பாதிக்கும். சரியா? நீங்க சும்மா நினைக்காதீங்க, நான் போடுற ட்ரெஸ்லாம் சும்மா கிடையாது. அது பிரசனத்துல, ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய வஸ்திரமே அப்படியே வெண்மையா மாறிடுச்சு. ஒரு ட்ரெஸ் வெண்மையா ஆற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ப்ளூ கலர் வெண்மையா ஆகுமான்னு தெரியல. ரியலா if it is changes is good, நல்லது. ஒரு அந்த அளவுக்கு வரட்டால கொஞ்சமாவது சரியா, பேதுரு மாதிரி உரிமால்களை கொண்டு போட்டோம், ஐ மீன் ஜஸ்ட் கட்சிப் மாதிரி போட்ட உடனே சுகமாகறாங்களா? பாஸ்டர் உங்க கட்சிப்பை ஜெபம் பண்ணி தாங்க, அதுக்கு சில ஒரு கட்சிப்பை கொடுத்து ஜெபம் பண்ணி தாங்க, என் கட்சிப்பை கொண்டு போங்க சுகமா. அந்த அளவுக்கு எனக்கு சுகம் ஆகணும். தலையில ஸ்கார்ஃப் கட்டிருக்கீங்களா, சுகம் இல்லையா, எனக்கு வர முடியல, எனக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு போறேன், இந்த ஸ்கார்ஃபை கொண்டு வாங்க, அந்த அக்கா சுகமாயிருவாங்க அப்ப நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? முடியாதா? கண்டிப்பா கத்த செய்வான். அப்ப நீங்க பயன்படுத்துகிற ஒரு மொபைல் ஆர் டேப் ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்க வீடு எதுவா இருந்தாலும் உங்க நிமித்தம் அது பரிசுத்தமாக்கப்படும்.
எப்போனா நீங்க தேவ பிரசன்னத்துல இருந்தா. இல்லைன்னு அது அப்படி நெகட்டிவா தான் இருக்கும், இருள் அடைஞ்சு போயிருக்கு. மூணாவது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். போதும். மூணாவது என்னன்னா, நீங்கள் தேவ தரிசனங்களை பார்ப்பீர்கள். இந்த பிரசன்ஸ், தேவனுடைய பிரசனத்துல நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். பரலோக தரிசனங்களை கத்தவங்க தருவாங்க. இவங்க இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு எனக்கு மோசையை போய் பார்த்தாங்களா? பார்த்திருப்பாங்களா? எலிய பார்த்திருப்பாங்களா? இல்ல, பார்க்கவே இல்லை. அவங்க வாழ்ந்த காலம் வேற, இவங்க வாழ்ந்துட்டு இருக்க காலம் வேற. ஆனா இயேசுட்ட 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வெளிச்சத்தை இந்த எப்படி சொல்றது, அந்த லைட்ல, அந்த வெளிச்சத்துல 2 பேர் பேசிட்டு பாக்குறாங்க. 2 பேரையும் அடையாளம் காண முடியுது. யாருன்னு? இவர் மோசே, இது எலியா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியும். எப்போனா தேவனுடைய பிரசனத்துலதான். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்துல இல்லைன்னா உங்க கனவுல கருப்பு யானையும் கருப்பு மாடும் தான் உங்களை துரத்தும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இருட்டாவே இருக்கு பாஸ்டர். அவங்க லைட்டை போட்டாலுமே இருட்டா தான் இருக்கு, பயமா இருக்கு. என்ன காரணம்? தேவ பிரசன்னம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சீக்கிரத்தில் தனியா போய் ஜெபம் பண்ண பழகுறீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் கடவுளுக்குள்ள உறவுல அந்த பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரணும். இப்போ எலியாவையும் பார்த்தது போல நாம் அனைவரும் தேவனை தரிசிக்கிறவர்களாக மாறணும். தேவனை தரிசிச்சா தான் அந்த பிரசனம் வந்தாதான் தரிசிக்க முடியும். அந்த பிரசனம் இல்லைன்னா நீங்க வழக்கம் போல சபைக்கு வருவீங்க, வேத வாசிக்கிறோம் பாஸ்டர், காலை ஜெபம் பண்றோம் பாஸ்டர், 11 மணிக்கு ஜெபம் பண்றோம் பாஸ்டர், 6 மணிக்கு ப்ரேயர் பண்றோம், 1 மணி நேரம் கரெக்டா அட்டன் பண்ணிடுவோம் ஆன்லைன்ல. ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அவர் மாற்றத்துக்குரிய காரியம் கொடுத்தாரு. இன்னும் நம்ம இன்னும் அறியாம இருக்கிறோம். தேவ பிரசன்னம் பரலோக தரிசனங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆமா, you have to see. நீங்க பரலோகத்தின் தரிசனங்களை பார்க்க வேண்டும் விரும்புங்க, அது கண்டிப்பா பார்க்க செய்வார். 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அடுத்ததாக ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஜாய், நம்ம சொல்ல முடியாத சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும், சொல்ல முடியாத மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும், சொல்ல முடியாத சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். இங்க நல்லா கவனிங்க. இந்த 3 பேர் சொல்றாங்க. யார்? பேதுரு சொல்றாரா? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம், உமக்கு ஒரு வீட்டை கட்டிடுவோம், மோசேக்கு ஒரு வீட்டை கட்டிடுவோம், இல்ல வீட்டை கட்டிடுவோம், நாங்க வீட்டுக்கு வெளியில நின்றுக்கலாம், எங்களுக்கு வீட்டுல வேண்டாம். அவனுக்கு வீடு கட்டாரா? இல்லவே இல்லை. நாங்க வீடே தேவையில்லை, உமக்கு 3 பேருக்கு என்ன செஞ்சோம், வீடை கட்டிடுவோம், ஆனா நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்துல இருப்போம். நீங்க என்னைக்காவது சபை ஏன்டா சீக்கிரம் முடியுது, 12:30 பாஸ்டர் முடிச்சிட்டாரு, இன்னொரு 1 மணி நேரம் போன நல்லா இருக்குமே நினைச்சிருக்கீங்களா? ஆராதனை சிஸ்டர் சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் போன நல்லா இருக்குமே. என்னடா 11:15 சிஸ்டர் முடிப்பாங்க, நீ 11:30 ஆகுது நினைச்சிருக்கீங்களா? இப்போ உண்மையான தேவ பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் வராது, டயர்டும் வராது, மொபைலையும் பார்க்க மாட்டீங்க, செல்லையும் வாட்சையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தேவ பிரசன்னத்துல இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதுதான் தேவ பிரசன்னம். That is the presence, real presence of God. இன்னைக்கு நம்ம சபைக்கு வர்றதே அப்படியே புஷ் பண்ண வேண்டியிருக்கு. 10:30 வந்துடணும், புஷ் பண்ணி என்ன why are you late? என்ன சிஸ்டர் லேட்டா வராதீங்க சிஸ்டர், என்ன ஆளை காணோம், கல்யாண வீடு. உண்மையான தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போக மாட்டீங்க, கர்த்தரை தேடி வருவீங்க. சொல்ல புரியுதா? லீவே சர்ச்சுக்கு மட்டும் இல்ல. அப்போ இந்த ரியல் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணாததுனால தான் the real who we don't know who real God is. கர்த்தருடைய வல்லமை என்ன, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் என்ன, அவருடைய பிரசன்னத்தின் மகத்துவம் என்ன, we don't know. தெரியாததுனால தான் நம்ம இன்னும் நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு
அதர் லைஃப்ல நம்ம இன்டர்வியூ ஆயிட்டு பிரச்சனைகளை நம்மளா எழுத்துக்கிட்டு பாடுகள்லையும் உபத்திரத்தையும் வாழ்ந்துகிட்டு உலக கவலையில வாழ்ந்துகிட்டு உலக கவலை, ஐயோ அவன் வீடு கட்டினான், நம்மளும் கடனே அடைக்கல, என் கூட தான் அவன் படிச்சான், என் கூட தான் வேலைக்கு வந்தான், இன்னைக்கு அவன் பெரிய ஆளா மாறிட்டான்னு சொல்லி நீங்க வாட்டில குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம உயர போறதே இல்லை. ஏன்னா நமக்குள்ள தேவ பிரசனமே இல்லை. அப்ப தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா இப்ப தனியா ஜெபம் பண்ண சொன்னேன் இல்லையா, நீங்க தனியா போய் ஏதோ மலைக்கு போங்க, இங்க பிரான் மலை இருக்கு, அல்லது கடற்கரையை பார்த்து போங்க, ராமேஸ்வரம் தொண்டி இங்க போங்க, போய் ஆளே வராத இடத்துல தனியா போய் நீங்க செய்ய ஒரு நாள் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்போ கடவுள் தேவனுடைய பிரசனத்தை உணர்வீர்கள், தேவனை தரிசிப்பீர்கள். அப்ப அந்த இடத்த விட வரதுக்கு என்ன செய்யக்கூடாது, மனசே இருக்காது. அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க எங்க எப்ப போறீங்களோ அதுதான் உண்மையான தேவ பிரசனம். ஹல்லேலூயா. பைபிள் வாசிட்டு இருப்பேன் நான் வீட்டுல, லீவ்ல வந்து கதவை தட்டுவா, அது பெல் வேற இருக்கு, 4-5 பெல்லு கொடுத்து விட்டுருவேன். டைம் டென்ஷன் ஆகும். அப்பதான் இன்ட்ரெஸ்டா யோசேப்பு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம் ஆதி ஆகமத்துல. அப்போ டென்ஷன் ஆகும்போது அது வந்து டீ கொடுப்பா. ஓ டீயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. அப்ப அப்படி இருக்கணும். அவனோட பிரசன்ட் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீனா வந்து டாடி யாரோ ஃபோன் பண்றாங்க, டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன், அதான் டென்ஷன் வரணும், மற்றபடி சும்மா சும்மா வரக்கூடாது. ஐயோ தேவ பிரசன்னை விட்டுட்டு போறோமே, ஐயோ நல்ல பாயிண்ட் போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த ரெவலேஷன் எனக்கு அப்படியே கட் ஆயிடும். சில நேரங்கள்ல நான் அப்படியே எழுதிட்டு இருப்பேன், எழுதும்போது அந்த பிரசன்ட் இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் கால் வந்துருங்களேன். நான் ஒரு காரணத்துக்கு அதை பேசிட்டு இருப்பாரு, அந்த ஃபோன் கால் டைவர்ட் ஆயிரும், மறுபடியும் ஃபோன் பேசி வந்து உட்காந்துங்களேன், அந்த ஃப்ளோ கிடைக்காது, அந்த ஃப்ளோ கிடைக்காது. இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுக்கு வரணும். இதுதான் தேவ பிரசன்னம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, செல்ல தூக்கி தூர குப்பையில போட்டு தனியா வந்து உட்காருங்க. கர்த்தர் எப்ப பேசி முடிக்காரோ அப்பதான் நீ வெளியே வீட்டை விட்டே. ஒரு முறை நான் என்ன சொல்லிப்பேன் நினைக்கிறேன், ஒரு சுரண்டையில ஒரு மீட்டிங்ல கன்வென்ஷன் ஒரு 1000 பேர் கிட்ட வருவாங்க. அதுல பேசும்படியாக ஒரு ஃபாஸ்டிங் டேல இருந்து ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நான் ரொம்ப வைராக்கியமா ஆண்டோட காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற மாதிரி கேட்டேன், ஆண்டவரே நீங்க வரணும், நீங்க வந்தா தான் அங்க மிரக்கல்ஸ் நடக்கும் அப்படின்னு. அநேக மிரக்கல் கதை பண்ணாரு, அற்புதங்கள். அப்போ நான் பேச அன்னைக்கு ஒரு 1 day பிஃபோர் நினைக்கிறேன், ஆண்ட சமூகத்துல ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்ட சொன்னாரு, நான் வந்தேன்னா யூ வில் பி கன்சியூம்ட், நீங்க என்ன செய்வீங்க, நீ பஸ்பமாகி விடுவாய்ன்னு சொன்னாரு. இஃப் ஐ கம், நான் வந்து எப்படி சும்மா உண்மை நீங்க இறங்கி வரணும், சும்மா ஆண்டவர் நீங்க வாரும் ஆண்டவரே தொண்டைக்கு மேல சொல்றது இல்ல. நான் ப்ரே பண்ண நானும் பெருமைக்கு சொல்லல, எல்லாரும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நீங்க வரணும் டைரக்டா அப்படி சொல்லல. அப்ப சொல்ல நான் வந்தேன்னா நீ செத்தே வருவார், you will die. That is the presence. அப்போ அவர் வந்தாருன்னு வைங்களேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, உங்க ஆவி ஆத்மா சரீரம் தனித்தனியா பிரிஞ்சிருமா. உண்மையான ரியல் காட், உண்மையான கடவுள் அப்படியே இறங்கி வந்தார். நம்ம வந்து இப்போ ஃபீல் பண்றது நான் சொன்ன மாதிரி ஒரு காத்து தான், அவர் எங்கேயோ இருக்காரு இந்த கேலக்சில. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன காத்து நம்ம மேல அடிக்கிறதுனாலதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரும் உண்மையான வல்லமை இறங்கி வந்தாருன்னு வைங்களேன். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் 3 எப்படி பிரியுமா, தனித்தனியா பிரிஞ்சுனா என்ன ஆகுது, சரீரம் கிடக்கும், ஆவி கர்த்தரை போயிடும், ஆத்மா தட் இஸ் பவர். அதான் கர்த்தருடைய வல்லமை. சரியா? அவர் ரியல் வல்லமை நம்ம உணவை அது பார்க்க, அது எப்பதான் பார்க்கலாம்னா பரலோக ராஜ்யத்தை பிறந்த பார்க்கலாம். புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 5 வாசிங்க. போதும். ஓகே, இது வந்து 3வது பாயிண்டோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல். இந்த லைட்டை பார்த்தவங்க, இது வந்து இந்த வெளிச்சம், இது வெளிச்சம் தானே, டியூப்லைட், ஒளியுள்ள வெளிச்சம் டியூப்லைட். ஒளியுள்ள டியூப்லைட்ல கீழே என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்கா, நிழல் இருக்கா? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒளியுள்ள மேகத்துல என்ன நினைச்சா, நிழல். சரி, அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இம்பாசிபிளான காரியத்தை பாசிபிளா மாற்றுகிறவர். ஒளியுள்ள மேகத்துல வெளிச்சம் மட்டும் தான் வர முடியும், நிழலுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா அங்க என்ன இருக்கு, நிழல் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப உங்க வாழ்க்கையில எது நீங்க இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ, தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்பொழுது அது பாசிபிளா மாறும். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், கேன்சர் வியாதி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சுகமாகும். பிசாசு பிடிச்சு அலக்கழிச்சிட்டு இருக்கும், நீங்க போய் தொட்டாலே பரிபூர்ண சுகம் கிடைக்கும்.
அது வரைக்கும் பிரிவினை ஆவிகள் கர்த்தர் சுகம் விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். தட்ஸ் the power of God. அதான் தேவனுடைய வல்லமை. அப்ப தேவனுடைய வல்லமை வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் பாருங்க. அந்த ஒளியுள்ள மேகமே நிழல் தரும். அது வந்து கான்ட்ராடிக்ட் தான், முடியாது, ரெண்டுமே வாய்ப்பே இல்லை. ஆனா அது நடக்கும். யாரால் நடக்கும்னா கர்த்தரால் நடக்கும். இது நீங்க விசுவாசிக்கணும். அது எங்க நடக்கும்? தேவ பிரசன்னத்துல. அது வரைக்கும் பிசினஸ் லாஸ். ஆனா கர்த்தருடைய பிரச்சனை வந்துட்டுன்னா ப்ராஃபிட்ல மாறும். அது வரைக்கும் பிரச்சனை மாறும். அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னா தேவ பிரசன்னத்துல நம்ம உணராத இருக்கிறதுல பிரச்சனையே இருக்கு. தொடர்ந்து வாசிங்க 5ல. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மேகத்துல என்ன உண்டாயிற்று? இந்த சத்தம் கேட்கும். எப்ப கேட்கும்? தேவ பிரசன்னத்துல இருந்தா தான் நீங்க சத்தத்தை கேட்க முடியும். இல்லைன்னா ரோட்ல போற காருக்கு சவுண்ட் தான் கேட்கும், ஹார்ன் அடிக்க சவுண்ட் தான் கேட்கும், வீட்டுல பொண்டாட்டி திட்டுறதான் கேட்கும், இல்ல புருஷன் திட்டுறதான் கேட்கும், சண்டை தான் கேட்கும். தேவ பிரசன்னம் இருந்தா தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அந்த கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு மகனே இதை செய்யாத என்று கர்த்தர் உங்களுக்கு ஏற்றி நடந்து வர. அப்ப அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களுடைய காதுகள் நேரா டியூன் ஆயிருக்கணும் தேவ சமூகத்துல. இது ஒரே நாள் நடக்காது. ஒரே நாள்ல கார் ஓட்ட பழக முடியுமா? யூ ஹேவ் டு. கார் ஓட்ட எடுத்து பார்க்கலாம், மூவ் பண்ணி பார்க்கலாம். நீங்க பைபாஸ்ல ஓட்டனா எவ்வளவு நாள் நீங்க ட்ரைனிங் பண்ணணும்? 1 இயராவது ஃபுல் ட்ரைனிங் தான் நல்லா அழகா ஓட்ட முடியும் இல்லையா? அப்ப அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னா ஒரு வருஷமா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கு பழக்கப்பட்டிருக்கணும். அப்படி பழக்கப்பட்டுட்டீங்கன்னா இது தேவனுடைய வார்த்தையா அல்லது பிசாசுடைய வார்த்தையா உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா குழம்பிக்கிட்டே இருப்பீங்க, உங்க வாழ்க்கை குழப்பத்திலே தான் இருக்கும். அப்ப தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செய்யும். ஆமென். அடுத்த 7ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். போதும். முகம் குப்புற விழுந்து மிகவும், நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வந்து ஆண்டவர் சொன்னாரு நானே செத்துருவேன்னு சொன்னார், காலி பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு பயம். தேவ பிரசன்னத்துல பயம் இருக்கும். இதே நம்ம யார்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்ன உட்கார்ந்துருக்கும் போது ஜாலியா நக்கலா கேலியா இந்த மாதிரியே மனசே வரவே வராது. See, because God is here. தேவன் இருக்கிறார். அப்ப நீங்க தனியா ஜெபிக்கும் போதும் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவருக்கு எனக்கு ஒரு சண்டை. How dare they are. ஆண்டவருக்கு எனக்கும் சண்டையா? பொண்ணே போட்டுருவாரு. சண்டையா? நீ வந்து எதிர்த்து கூட பார்க்க முடியாது அவரை. Such a powerful God is our God. அவ்வளவு வல்லமையான கர்த்தர். ஒரு சகோதரி சொன்னாங்க, கடவுளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஏன் அவரை தேடணும்? என்ன சொன்னது? நான் 1000 பேர் பாக்குற அப்படி வித்தியாசமான ஸ்பிரிட். கடவுளை என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஏன் அவரை தேடணும்? நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு நாள் எல்லாத்தையும் காலி பண்ணுவாரு, அப்ப நீ தேடி வருவேன். வந்தாங்க தேடி. தென்காசி மாவட்டத்துல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இஸ் நாட் ஜோக். சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சின்ன ஆடியோ செட்டப் பண்றதுக்கெல்லாம், எதுவா இருக்கலாம், இந்த சேர் எடுத்து போடுறதுக்கெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கால்குலேட்டட் அண்ட் கவுண்டட். உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல எல்லாமே எண்ணப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதவி ஊழியத்துக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுத்தாலே அதுக்கு ஏற்ற பல்ல கதை கண்டிப்பா தருவாங்க. அப்ப தண்ணிக்கு பதிலாக வெஸ்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற பலனையும் கொடுப்பாங்க. தேவ ஆலயத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இன்னைக்கு வாஸ்தவம் நினைக்கிறேன், பிரசங்கில உன் வார்த்தைகள் ஜெபம் பண்ண சொன்னா நீ என்ன செய்யணும்? சுருக்கமா தான் ஜெபிக்கணும். ஏன்னா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க அவசியமே கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? சுருக்கமா தேவ பிரசன்னத்துல. இப்ப நீங்க போய் நீங்க அங்க சிம்பிளா சிஎம் வராரு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நீங்க போய் பேசுறீங்க டைரக்டா. எவ்வளவு நேரம் பேச முடியும்? நீங்க உட்கார்ந்து சும்மா ஜாலியா பேசுவீங்களோ? சிஎம் நம்ம ஆண்டவர் அந்த சிஎம்ஐ படைத்த கர்த்தர். அவர் இவன் 2 நிமிஷம் பேசுறீங்கன்னா அவரை 1 நிமிஷம் பேசணும். Such a powerful God is. அவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நீங்க உணரணும். ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் நிர்விசாரமான வாழ்க்கை தான் வாழ்வீங்க. You will never respect God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க.
பிரதர் வசனம் வாசித்தீங்களா? ஸ்டேட்டஸ்ல நம்ம குரூப்ல போட்டா இல்லைன்னு பதில் வருது. How weak we are, then how he will bless us. அப்புறம் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? பிரச்சனை பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி காரியங்களை கர்த்தர் பாப்பாரா இல்லையா? சரி, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பயந்து குப்புறப்படுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் எழுப்புற, டேய் மோசே எலியா சொன்னீங்க ஆளக்கார எங்கடா போனீங்க? எழுப்புறாரு, பயப்படாதிருங்கள். திட்டுக்கிட்டு எழுதிருப்பாங்க. சி, ஆண்டோட பிரசன்னம் பயம் உள்ளது, துதிகளில் பயப்படத்தக்கவர். நீங்க ஏன் அவரை துதிக்கணும் தெரியுமா? அவருக்கு பயந்து நீங்க துதிக்கணும். நீங்க ராஜா ஆக்சுவலா இந்த நம்ம பைபிள் எல்லாமே நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாம் சுதந்திர நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ராஜாக்கள் ஆட்சி செய்யற கண்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்கு. ஒரு சில நாடுகள், ப்ரூனே, ஐ திங்க் ப்ரூனே, அது மாதிரி ஒரு சில நாடுகள் இருக்கு ராஜாக்கள் ஆட்சி செய்யற கண்ட்ரி. அங்க போய் நீங்க போராட்டம் பண்ண முடியுமா? அப்படி பெண்களுக்கு விரோதமாக கவர்மெண்ட் செயல்பட போராட்டம் பண்ணா தூக்கி எழுதுவாங்க, உள்ள ஆளே காலியை பண்ணிடுவாங்க. ராஜா இல்லையா? ராஜா சொன்னா அங்க போய் பேச முடியுமா? அந்த ஸ்டாண்டர்ட் உங்க மனசுல எனக்கு எடுக்கணும். when you come to prayer, தேவன் சமூகத்தை ஜெபிக்கணும் வரும் பொழுது நீங்க இயேசுவை ராஜாவாக பார்த்து வரணும். அப்போ அந்த சிங்காசனத்துல வீட்டுக்கிற ராஜாவை நான் பார்க்க போகிறேன்னா நீங்க ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்களா? எவ்வளவு பயமும் அந்த ரெவரன்ஸ் இருக்கும். அந்த ரெவரன்ஸோட ஆண்டவர் சமூகத்தை வந்து, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா கேளுங்க, அவர் பொற்காசுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ அந்த இடத்துல வந்து அந்த ரெவரன்ஸ், நான் சொல்ல வர பாயிண்ட் புரிய நினைக்கிறேன், அந்த பயம் நிறைந்த ஒரு இடமா இருக்கும் தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் வந்து சும்மா அசால்ட்டா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதை நீங்க உணரல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நம்ம அந்த லெவலுக்கு நீங்க வரணும், அதை விரும்புறார். இது அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் மிராக்கிள்ஸ். அடுத்த லெவல் எடுத்துக்கொள்ளப்படுதல். கடைசி லெவல் என்னது? யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஏனோக்கும் எலியாவும். எலியா சுழல் காற்றிலே ஏறி போனான். அதான் சொல்லப்படுவோம், சுழல் காற்றுல நம்ம படியில ஏறி போட முடியும், சுழல் காற்றுல எப்படி ஏறி போறது? எலியா போனான் உயிரோடு இருக்கும் போது. நீங்க உண்மையா பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்களும் ஏறி போகலாம். நீங்கள் நானும் ஏன் ஏறி போகல தெரியுமா? இன்னும் பரிசுத்தம் ஆகல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஏதோ எங்கேயோ குறைவு இருக்கு. தொடர்ந்து வாசிமா. அதை அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், எங்க பாக்குறாங்க? ஏறெடுத்து வானத்தை பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அப்ப இயேசு இன்னும் எங்கதான் இருக்காரு? வானத்தை பார்க்கும்போது இயேசு மட்டும் தான் இருக்கிறாரு, வேற யாருமே காணல. ஆனா என்ன பண்றாரு? தட்டி எல்லாம் கவனிக்கணும். தட்டி எழுப்புனா பக்கத்துல நிக்கணும், பக்கத்துல இருந்து தட்டி எழுப்ப முடியும். ஆனா என்ன எந்திரிச்சு மேல பார்த்தா மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், வேற யாரையுமே காணலாம். அப்ப தட்டி எழுப்பினது யாரு? அவர்தான். எங்கும் நிறைந்த கர்த்தர். சாதாரண கடவுள் கிடையாது. எங்கும். அப்போ உங்களையும் அவர் தட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தர வல்லவரா இருக்கிறார். எனக்கு ஒருபோதும் மறந்து போக கூடாது. அவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த 12ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். 13. அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். உவமைகளாக பேசுவார் இல்லையா? உவமைகளாக கர்த்தர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் ஏன் உவமைகளாக பேசுகிறீர், வெளிப்படையா பேசினானே அப்படின்னு சொல்லிட்டு இதுல விளக்கம் என்னன்னு என்ன செய்வாங்க? தனியா வந்து கேட்பாங்க. அப்ப என்ன செய்வாரு? இது வந்து ரியல் உண்மையான விளக்கம் இதுதான் அப்படின்னு விளக்கம் சொல்லி கொடுப்பாரா? இந்த விளக்கம் சொல்லி கொடுக்கும் போது அவர்கிட்ட கேட்டுதான் சொன்னாங்க. இப்போ இந்த 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர் வந்து எலியா வருவாருன்னு சொன்னாரு. அப்ப இப்பதான் யார பார்த்தாங்க? மோசே எலியா பார்த்திருக்காங்களா? இவங்க என்ன நினைச்சிருக்கலாம்? ஓ, எலியா மறுபடியும் வருவார் போல, இப்பதான் பார்த்து வந்தோம், இதோ பேசிட்டு இருந்தாங்க, வர சொல்லிப்பாரு போல அப்படி அவங்க நினைக்கவே இல்லை. 13ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவர் யாரை குறிச்சு பேசினாரு?
இயேசுட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அவர்களாவே தெரிஞ்சுட்டாங்க. நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு சகலத்தை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டவங்க அந்த மறுரூப மலையின் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த பின்பு அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. ஆண்டவர் எதை சொன்னாலும் புரிஞ்சு நடக்கிறதான அனுபவம். அவர் சொன்னாரு எலியா வருவான்னு சொன்னே புரிஞ்சிருச்சு. எலியா பத்தி பேசலப்பா, யாரை பத்தி பேசுறாரு? யோவான் சொன்ன பத்தி பேசுறாருன்னு இவங்களுக்கே புரிஞ்சது போல வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 7வது பாயிண்டா தான், நீங்கள் தேவனுடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், உங்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். 2வதாக உங்களுடைய வஸ்திரம் வெண்மையாக மாறும். 3வது நீங்கள் தேவ பரலோக தரிசனங்களை பார்ப்பீங்க. 4வதாக இனம் புரியாத மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்குள்ள இருக்கும். 5வதாக நீங்கள் பரலோக சத்தத்தை, தெய்வீக சத்தத்தை நீங்கள் கேட்கிறவங்களா இருப்பீங்க. 6வதாக தேவ பயம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கும். 7வதாக தேவ வேத வசனத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும் அல்லது கிடைக்கும். இந்த 7 காரியம் இருக்கு. இந்த 7 காரியம் எங்க இருக்குன்னா தேவ பிரசனத்துல இருக்கு. ஆனா தேவ பிரசனம் எங்க இருக்குன்னா நீங்க தனிமையா தேவனை தேடுவதில் இருக்கிறது.